எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். இன்று ஒரு மரம் சீரீஸ்ல இலந்தை மரம் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். இலந்தை மரம் உணவாகவும் மருந்தாகவும் உயிர் வேலியாகவும் முள்ளடர்ந்த காவலனாகவும் நமக்கு உதவுது. ஆதிவாசிகளோட வாழ்வோட பின்னி பிணைஞ்ச குல சின்னமாகவும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற அடையாளமாகவும் இலந்தை மரம் விளங்கி இருக்கு. இலந்தையின் கிழக்கு பக்கம் புற்று வளர்ந்திருந்தால் மேற்கு பக்கம் 3 ஆழ் மட்டத்தில் நீரூற்று இருக்கும் அப்படின்னு 10ஆம் நூற்றாண்டின் சமஸ்கிருத அறிஞர் சுரபாலர் தன்னோட விருட்ச ஆயுர்வேதம் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காருங்க. இது மூலமா அந்த காலத்துல நீரோட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளமாகவும் இலந்தை மரம் இருக்குன்னு தெரியுது. இலந்தையில பல ரகங்கள் இருக்குங்க. ஒன்று படர் இலந்தை, ஜுஜுபி, பெர் அப்படிங்கிற மரிஷியானா. இதுல படர் இலந்தை நரி இலந்தைன்னு கூப்பிடப்படுது. இதை வேலியா பயிரிடலாம். நல்ல கால்நடை தீவனம். இலந்தைய உண்டு வரும் ஆடு மாடுகளுக்கு நோய் வராது. கால்நடைகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் படர் இலந்தை திரும்பவும் தழைச்சு வந்துடும். 2வது வகையான ஜுஜுபி 30 அடி உயரம் வரை வளரும். நல்ல உருண்டையான நாட்டுப்பழம். இலந்தை அடை செய்யறதுக்கு ஏற்றது. பெர் ரகம் 45 அடி உயரம் வரை வளரக்கூடியது. பெரிய பழங்களை தரக்கூடியது. இதுலயும் இலந்தை அடை செய்யலான்னாலும் நாட்டு பழத்தோட ருசி இதுல இருக்காதுங்க. இலந்தையோட மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகங்க. இது நமக்கு எளிதா கிடைக்கிற ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. சீசன்ல பழச்சதையோட மிளகா உப்பு சேர்த்து அரைச்சு அடை தட்டி காய வச்சு இலந்தை வடையா செஞ்சு வச்சுக்கலாம். இது சிறந்த குடிசை தொழிலும் கூட. இந்த இலந்தை வடை செரிமானத்தை அதிகமாக்கி பசிய தூண்டும். மார்பு சளி நீங்கும். பித்த வாந்தியும் சுவையின்மையும் குணமாகும். இலந்தை இலையை அரைச்சு சின்ன கோழி குண்டு அளவு உருட்டி மோர்ல கலந்து வெறும் வயிறுல குடிச்சு வந்தா மூல நோய் குணமாகும். சித்த வைத்தியத்துல இலந்தை இலையோட மிளகு பூண்டு பல் சேர்த்து பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை கோளாறு நீங்க மாத விலக்கான நாட்கள்ல மருந்தா கொடுக்குறாங்க. பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை ஊண்டி வச்சு நாற்று வளர்க்கலாம். இலந்தை மரம் கீழ்வேலூர், வழுவூர், உத்தரகோசமங்கை, இளந்துறை, திருவெண்பாக்கம் போன்ற திருக்கோயில்கள்ல தல விருட்சமா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.